ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 30 சேலஞ்ச். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூனிட்டி எஃப்எக்ஸ் லைவ் அக்கௌண்ட். ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் ட்ரேட் அந்தளவுக்கு நான் எடுக்கலை. ஸோ டேட் வைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதாவது 21st, அதாவது இந்த மண்டேலேருந்து இந்த 25th, அதாவது ஃப்ரைடே வரைக்கும் என்னென்ன ட்ரேட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதை நான் காமிக்கிறேன். ஸோ டேட் பார்த்துங்க, 21st 26th, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் பாருங்கள். அதாவது டே 29th சேலஞ்ச் ஒன்று போட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா US30, US 30ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் 0.10. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $535 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆச்சு. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு கரெக்டாக, சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாப் லாஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 22nd அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24th, சரிங்களா? 24th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி கிடச்சிது. ஸோ அதுவும் நான் 0.10 போட்டேன். ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது ஃப்ரைடே பாருங்கள், 25th. ஸோ 25th இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பை ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணேன் 0.10. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கரெக்டாக ட்ரிகர் ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா $134 வந்து ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 3 டேக் ப்ராஃபிட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது அவுட் ஆஃப் இந்த $535 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு $100 ரெக்கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓவரால் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் இதில் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 30 days சேலஞ்சில். ஸோ நான் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டோட்டல் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 தான் எனக்கு வந்து இந்த வாரத்துக்கு நான் லாஸ் வந்து காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் டெபாசிட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் அமௌண்ட் இது $1,154. ஸோ டேட் கூட நீங்கள் பார்த்துங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 20 அப்போது ஸ்டார்ட் பண்ணது. பட் நான் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 24th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 41 ட்ரேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 41 ட்ரேட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3,253 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இதில் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். மல்டிபிள் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக அது லாஸ் ரெக்கவரி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே அன்றைக்கி நான் வீடியோ போட மாட்டேன், நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருப்பேன். அண்ட் டியூஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த எவ்ரி ஃப்ரைடே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக் வந்து நான் என்ன ட்ரேட் பண்ணேன் ப்ளஸ் என்னோடய டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து நான் காமிப்பேன். ஸோ ஏன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் நான் இப்போலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ரைடே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரிஸ் எக்ஸிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேனோ அதே மாதிரி தான் அந்த வீடியோஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த 100 days சேலஞ்சில் 30 days சேலஞ்ச் வந்து ஓவர் ஆகிடுச்சு இப்போதுக்கு. ஸோ அக்கௌண்ட் வந்து கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு இப்போது. அண்ட் இப்போ மார்க்கெட்டும் நல்லாயிருக்கு, மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக கோல்டு, US30, ஜெர்மன் 30 எல்லாமே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் 4th May வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 PM IST டைமில் ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேமராலாம் செக் பண்ணி வச்சுங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது வந்து கிளாஸஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி கொஞ்சம் செக் பண்ணி வச்சுருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மொபைலில் பண்ணலாமா அப்படின்னு. மொபைல்லேயும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். பட் மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும் அந்த டெக்ஸ்டெல்லாம். ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் கொஞ்சம் கேமரா அண்டு சிஸ்டமில் வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும், சரிங்களா? ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் May 3 நீங்கள் பண்ணோம். ஸோ May 3 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து
பேமெண்ட் பண்ணி எனக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த நம்பருக்கு தான் நீங்கள் ஜிபே பண்ணணும், ப்ளஸ் வாட்ஸ்அப்பும் பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், அப்போது நம்ம வந்து 4th of May வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் பார்க்கலாம். பட் இன் பிட்வீனில் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே. எதை கொள்ளையடிக்க போகிறோம்? தங்கம். கோல்டு? வெறும் தங்கம் இல்ல, தங்கம். விலை மதிப்பற்ற தங்கம்.